திமுகவின் டபுள் ஆக்ஷன், பிரேமலதா ஓபிஎஸ் சந்திப்பும் தேர்தல் கணக்குகளும். முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்து பேசிய விவகாரத்தை வைத்து ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்க, கூட்டணிக்குள் இருந்து கொண்டே குடைச்சல் கொடுக்கும் கட்சிகளை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வைக்க, மாற்று முகாம் கட்சிகளின் தலைவர்களுடனான சந்திப்புகளை திமுக ஊக்கப்படுத்தி வருவதாக ஒரு செய்தி கிளம்பியிருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைத்த தனது கூட்டணியை தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக தக்க வைத்து வருகிறது திமுக. இத்தகைய உறுதித்தன்மை இல்லாததால் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வியூகங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அதிமுக. இப்போது பாஜகவை தவிர யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது கூட நிச்சயமாக தெரியவில்லை. ஆனாலும் வெற்றி கூட்டணி அமைப்போம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, ஓபிஎஸ் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியதும், பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நலம் விசாரிப்பதும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் மூவருமே ஸ்டாலினை சந்தித்ததும், தொடர்பு கொண்டு பேசியதும் அவரது உடல் நலன் குறித்து விசாரிக்கவே என்று சொன்னாலும், இதை திமுக வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இம்முறை எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என திமுகவுக்கு அலாரம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட்டணிக்குள் மேலும் சில கட்சிகள் வருகின்றன. ஆனால் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க சாத்தியமில்லை என்று உணர்த்தும் உத்தியாகவே மாற்று முகாம் தலைவர்களுடனான சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது திமுக. கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் கூட்டணியை விட்டு விலகி சென்றாலும் எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்கள் இருக்கின்றனர் என்பதையும் இந்த சந்திப்புகள் மூலம் உணர்த்தி இருக்கிறது திமுக. இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டுதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்து விட்டு போன மறுநாளே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது மகனுடன் சென்று ஸ்டாலினை சந்தித்து நலமும் விசாரித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என திமுகவை குஷிப்படுத்தும் விதமாக ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டார் வைகோ. திமுக அணியில் தங்களுக்கான இடத்தை உறுதிப்படுத்திவிட்டு வந்திருக்கிறார். அதே சமயம் பிரேமலதாவும் ஓபிஎஸும் தாவேகா கூட்டணி பக்கம் சென்று விடாமல் இருப்பதற்காக அவர்களுடனான சந்திப்புகளுக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் அளித்ததாகவும் சொல்பவர்கள், இதன் மூலம் நீங்கள் எங்கும் போக வேண்டாம், எங்கள் கூட்டணியிலேயே உங்களுக்கு இடம் இருக்கிறது என்று திமுக தரப்பில் சிக்னல் காட்டி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். திமுகவின் கணக்கு இப்படி இருக்க, திமுக சைடிலிருந்தே எங்களுக்கு ஆஃபர் இருக்கிறது என்று சொல்லி கூட்டணிக்கு அழைக்கும் கட்சிகளிடம் பேரம் பேசுவதற்கான வலிமையை அதிகரிக்க பிரேமலதாவும் ஓபிஎஸும் இந்த சந்திப்புகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் அறிக்கை வாசிக்கிறார்கள். இதை உறுதிப்படுத்தும் விதமாகவே ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்த மறுநாளே ஓபிஎஸ் என்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று பதறினார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். ஆக தமிழ் பண்பாட்டின்படி நடந்ததாக சொல்லப்படும் இந்த சந்திப்புகளை வைத்து ஆளாளுக்கு ஒரு அரசியல் கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.